நம்ம இந்தியாவில் மொத்தம் 19 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு. நாடு முழுக்க ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இதுல ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் பிஸியாவே இருக்கும். பொதுமக்கள் வந்தபடியே இருப்பாங்க, ட்ரெயின்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னும் ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரளவுக்கு மட்டும்தான் அது ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும். பொதுமக்களும் அதிகமா இருக்க மாட்டாங்க, ட்ரெயினும் எப்பவாச்சும் தான் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 2 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த 2 ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 அமானுஷம் நிறைந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இடம் பிடிச்சிரும். அந்த அளவுக்கு பயங்கரமான ரயில்வே ஸ்டேஷன். அதுலயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேய் இருக்கிறதா பெரும்பாலான மக்களால நம்பப்பட்டு கிட்டத்தட்ட 42 வருஷமா நம்ம இந்தியன் கவர்மெண்டாலேயே க்ளோஸ் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட திகில் நிறைந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெகன்கோட ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் மேற்கு வங்க மாநிலத்தில் புரூலியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. 19 ரயில்வே ஜோன் இருக்குன்னு சொன்னல, அந்த 19 ரயில்வே ஜோனில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ரயில்வே ஜோனுக்குள்ளே வரும். இப்போது ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் இந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் வந்து அதிகமா காணப்படுவாங்க. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா சாந்தல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் இந்த ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்துல அதிக அளவுல காணப்படக்கூடிய பழங்குடியின மக்களா இருப்பாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா அவங்க ட்ரெயின் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரூலியா மாவட்டத்துக்கு தான் போயிட்டு அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பெகன்கோடர் மற்றும் ஜல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அந்த புரூலியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கிருந்து ட்ரெயின் யூஸ் பண்ணி போற மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே லாங்கா இருந்துச்சு. அதனால இந்த மக்கள் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்க ஊர்லயும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரணும். ஏன்னா எங்களுக்கு வந்து தொலைவு ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சா போக முடியல. அதனால எங்க ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை அந்த இன மக்கள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அந்த சாந்தலின மக்கள்ல ராணி லட்சன் குமாரி, அந்த ராணியோட முயற்சியால தான் அந்த பேகன்கோட ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்படுது. அதாவது அவங்க தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கு அவங்களுடைய நிலத்தை கொடுக்கறாங்க. ஸோ இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சுன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கான அடிப்படை வசதிகளும் இருக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டி, ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் இதர வசதிகளும் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் 1960 திறக்கப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிலாம் தந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ மற்ற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நார்மலா இயங்க ஆரம்பிக்குது. மக்களும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. இப்போ அந்த பெகன்கோடர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாஸ்டரா வந்திருக்கிறார்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் வந்து ஒரு நாள் நைட்டு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து வெள்ளை கலர்ல சாரி கட்டிட்டு ட்ரெயின் முன்னாடி போய் விழற மாதிரி இருந்தா, நான் அந்த பொண்ணு விழுந்துட்டாலோ அடிபட்டுட்டாலோ என்ன ஆச்சோன்னு பதறி போய் பார்ப்பேன், அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த மக்கள் யாருமே நம்பல. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இதே விஷயத்த 2-3 தடவை ரிப்பீட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவ வந்து ஒரு பொண்ணு மாதிரி இல்ல, லைக் இந்த மந்திரம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல சூனியக்காரி மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறா. ஐ திங்க் அவ ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன பொண்ணா இருக்கணும். அந்த பொண்ணு தான் இப்போ சூனியக்காரியா மாறிட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ போய் அதே டைமுக்கு வர ட்ரெயின்ல போய் விழறா, ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றது எப்படி இருக்குன்னா, நாம ஒரு படத்துல வடிவேல் காமெடி சீன் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் சொல்றாரு. ஏன்னா அந்த பொண்ணு நைட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வரா, அதுவும் எப்படின்னா ட்ரெயின் வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி வரா, அந்த ட்ரெயின்ல தான் போய் விழறா, ஆனா அவளுடைய உடல் வந்து அங்க கிடைக்கல.
இதே மாதிரி நான் நிறைய தடவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு. பட் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே ஆரம்பத்தில் அதை நம்ப தயாராகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க, ஆமாம் நானும் நைட்டு அதே பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வெள்ளை கலர் புடவையில் தான் வரா, வந்து ட்ரெயின் முன்னாடி விழறத நானும் பார்த்தேன், ஆனால் அந்த பொண்ணோட உடல் வந்து அங்கே இல்லை, இது சம்திங் ஏதோ அமானுஷ்யம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அவரோட குடும்பமும் மர்மமான முறையில் அந்த ஊரில் இறந்து போகிறாங்க. இதனால இதுவரைக்கும் ஒரு கதையாகவே இருந்த அது இப்போ உண்மைன்னு பெரும்பாலான மக்களால் நம்பப்படுது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு. ஆனால் அவரும் இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. இதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருமே வரத்துக்கு தயாராகவே இல்லை. அதுவும் இந்தியன் ரயில்வேஸில் ஒரு வேலை கிடைக்கிறதுங்கன்னா சாதாரணமான விஷயமா? ஆனால் இந்தியன் ரயில்வேஸோட வேலையே வேணான்னு போகிற அளவுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி உண்மையாகவே பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அவங்களுடைய கவனத்தை அந்த சைடு திருப்புறாங்க. மக்கள் யாருமே நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எந்த மக்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு கோரிக்கை விடுத்தாங்களோ அதே மக்களே இப்போ யூஸ் பண்ண தயங்குறாங்க, பயப்படுறாங்க. காரணம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பேய் இருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. ஆரம்பத்தில் இதை அவ்வளவா நம்பலை அப்படின்னாலும் கூட அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட குடும்பமே இறந்த பிறகு நம்பிதானே ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? அதனால எல்லாருமே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பேய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதே மாதிரி நைட் டைம்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் வேகத்தை அதிகப்படுத்தி ரொம்ப ஃபாஸ்டா போறதாகவும், அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸுமே ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துற மாதிரி அமைதி ஆயிடுறாங்க. அவங்க காதுகள் எல்லாம் மூடிடுறாங்க, அந்த சைடு வந்து திரும்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பய உணர்வோட தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனை அவங்க கிராஸ் பண்ணி போறதாகவும் மக்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்றாங்கன்னா 1967 அந்த ரயில்வே ஸ்டேஷனை மூடிடுறாங்க. அன்னைக்கு மூடப்பட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 வருஷமா மூடப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கு. மழைக்கு கூட மக்கள் யாருமே போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒதுங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திகில் நிறைந்த ரயில்வே ஸ்டேஷனா அந்த பேகன்கோட ரயில்வே ஸ்டேஷன் மாறிடுச்சு. அப்புறமா 42 வருஷம் கழிச்சு 2009 ஆகஸ்ட்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் மறுபடியும் ஒரு சில மக்களால முயற்சி பண்ணப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை விடுத்து கவர்மெண்ட் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஓப்பன் பண்றாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஸ்டேஷன் மாஸ்டரும் இல்லை, 5:30 மணிக்கு மேலே யாருமே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதும் இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பேய் தான் காரணமா இல்லை மற்றவங்க யாருடைய வேலையா அப்படிங்கிறதும் இன்னும் ஆதாரப்பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படலை. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்தியாவோட திகில் நிறைந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோம்பிவ்லி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இது வந்து ரொம்பவே பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பயன்படுத்தப்படுது. அதனாலேயே ட்ரெயினில் வந்து அதிக அளவில் கூட்டம் நிரம்பி வழிஞ்சு காணப்படுது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி என்ன அமானுஷ்யமான கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து அழறா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வரதாகவும், அந்த பொண்ணு வந்து நைட் டைமில் வந்து தனியாக உட்காந்துட்டு அழறதாகவும், அப்படி ஏன் அழற அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் யாருன்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா அந்த பொண்ணு வந்து நான் வீட்டுக்கு போகணும் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவள் பொண்ணே கிடையாது. ஏற்கனவே இந்த இடத்துல ட்ரெயினில் அடிபட்டு இறந்து போன ஒரு பொண்ணோட ஆத்மா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒருத்தரோ 2 பேரோ இல்லை, நிறைய பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணை ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்ததா அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் கிட்ட சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு. அப்படின்னா கண்டிப்பாக எத்தனையோ ஆக்சிடென்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடந்திருக்கணும் இல்லையா? ஸோ அதிக அளவில் ஆக்சிடென்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு போராட்டம் கூட நடத்தப்பட்டுச்சு. அதுவும் பெண்கள் தான் வந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. காரணம் என்னன்னா ட்ரெயினில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அதிக அளவில் பெண்கள் வந்து ஏறுறாங்க. அப்படி அவங்க ஏறும்போது தவறி விழுந்து இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மட்டுமே 4-5 பெண்களுக்கும் மேலே தவறி விழுந்து இறந்து போகிறது அப்படிங்கிறது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் காமனான ஒரு விஷயமா இருக்குது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்தி எங்களுக்கு வந்து ட்ரெயின் இன்னும் எக்ஸஸாக விடுங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரெயின் வந்து இன்னும் எக்ஸஸாக விடுங்க, அப்போ தான் வந்து இந்த மாதிரியான இறப்புகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே விழுந்து இறந்து போன ஒரு பொண்ணோட
பொண்ணோட ஆத்மா தான் இப்படி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உலவிட்டு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களால் நம்பப்படுது. இந்த ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இந்தியாவோட திகில் நிறைந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றா தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்த இந்த 2 ரயில்வே ஸ்டேஷனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெயினில் போகும்போது ஏதாச்சும் அனுபவம் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.